ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு பேப்பர் பென் ஸ்டாண்ட் தான் பண்ண போகிறோம். ஃபோல்டபுள் பேப்பர் பென் ஸ்டாண்ட். இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு A4 சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இது கிராஸாக ஃபோல்ட் பண்ணி இங்கே இருக்க எக்ஸ்ட்ராவை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் சைஸில் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கொயர் சைஸில் ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 20x20 சென்டிமீட்டருக்கு. ஓகேவா? இப்போது இந்த ஸ்கொயர் சைஸ் பேப்பரை ஃபர்ஸ்ட்டு இந்த சைடை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ரீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இப்போது இந்த சைட்லேருந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதையும் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது நமக்கு இந்த மாதிரி 4 ஸ்கொயர்ஸ் தெரியுது இல்லையா, டப்பா மாதிரி. இப்போது இந்த சைட்லேருந்து க்ராஸாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போது இதை ஹாஃபாக திரும்ப ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ இதையும் அப்படியே ரெண்டாக இப்படி மடிச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு கலரில் இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த பாக்கெட் மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இந்த சைடு இருக்கிறதே இப்படி இன்சர்ட் ஆகணும். இதே மாதிரி பின்னாடி பக்கமும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று இப்படி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இப்போது இதை அப்படியே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு சைடுமே இப்போ நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக இப்படி ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு பாக்ஸ் மாதிரி கிடச்சிடும். இப்போது இந்த சைடில் பேப்பர் மாதிரி கொஞ்சம் தனியாக தெரியுது இல்லை, அதை க்ளூ அப்ளை பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு பேஸ் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பேப்பர் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்திருக்கேன். இதில் 7 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு கட் பண்ண போகிறேன். நீங்கள் தனியாக கட் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் 7 சென்டிமீட்டர் விட்த்தும் 21 சென்டிமீட்டரில் லென்த்தும் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 7ல் ஒரு மார்க்கிங், 14ல் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணதை அப்படியே க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இது வந்து திக்னஸ்க்காக தான் அப்படி பண்ணுறோம். நீங்கள் திக்கான பேப்பரில் பண்ணுறதா இருந்தால் அப்படியே ஸ்கொயர் சைஸ் பேப்பர் 7x7 சென்டிமீட்டரில் எடுத்துக்கலாம். இப்போது இதில் 4 பக்கமும் ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 சைடில் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி லைன் போட்டுட்டு, இப்போ அதுக்கு மேலே திரும்ப ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைடும் லைன் போட்டுக்கலாம். இப்போது இதில் இந்த குட்டி குட்டி டப்பா இருக்குல்ல 4 பக்கமும், அந்த டப்பாவில் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மீதி நம்ம அந்த பென்சிலில் லைன் போட்டிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும். இப்போ இந்த 4 சைட்ஸ்லையும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதோடைய பாட்டம் சைடில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்படி இன்சர்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஏதாவது பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அதை நல்லா ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது சிங்கிளாக இதே மாதிரி ஒரு குட்டி பென் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோல்டபுள் பென் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி இன்னொரு 3 பீஸ், மொத்தம் 4 பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி 2 ஒட்ட போகிறோம். ஸோ 2 வச்சுட்டு அது 2த்துக்கும் சென்டராக செல்லோ டேப் போட்டு ஒட்டிடலாம். இந்த மாதிரி இப்போ மீதி எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துடுறேன்.
அதே மாதிரி இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். இப்போது இது ரெண்டுத்தையும் அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். இப்போது இந்த சென்டர் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி செல்லோ டேப் போட்டு ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய ஃபோல்டபுள் பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நீங்கள் பென், பென்சில்ஸோ என்ன ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இதை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்கொயர்லேயும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இப்படி ஒரு ஃபார்மில் வச்சுக்கலாம், எல்லாம் எப்படியும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டேபிள் மேலே வைக்கிறதுக்கு எப்படி லைக் ஸ்பேஸ் பொறுத்து நீங்கள் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டபுள் பென் ஸ்டாண்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.